ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் சீன மொழி இடம்பெற்றதால பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் உலக பொதுமுறை வாக்கியமான திருக்குறளையும் அதனுடைய அதிகாரங்களையும் பேருந்தில் இடம்பெற செய்து தமிழின் பெருமைகளை உணர்த்தும் விதமாக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட TN57N2410 என்ற அரசு பேருந்து திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் அரசு பேருந்து என்று இடம்பெற்றிருக்கும் மின்னணு பெயர் பலகையில் சீன மொழி இடம்பெற்று பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளது. அந்த அரசு பேருந்து சீன மொழியிலேயே பேருந்து நிலையத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்றதால் பேருந்தில் ஏற இருந்த பயணிகளும் காத்திருந்த பயணிகளும் தமிழ் சொற்களுக்கு பதிலாக சீன மொழி இடம்பெற்று இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் சீன மொழியுடன் அரசு பேருந்து இயங்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் ஷேர் செய்யப்பட்டும் வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் அப்படின்னும் நாட்டினுடைய நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்காரு. இந்த ஒரு கருத்திற்கு தற்பொழுது பல பாஜகவினர் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி நாட்டினுடைய சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார். இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள், இதனால் இந்துக்களுடைய சொத்துக்கள் போகிறது அப்படின்னும் இந்துக்களுடைய பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது என பேசியிருந்தார். இந்த பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளும் தெரிவித்திருந்தனர். தேர்தல் ஆணையத்திலும் புகார்களும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மததுவேச கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும். வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சியில் பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல அப்படின்னும் இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல. அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் மாண்புமிகு உயர் பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் கட்சி தலைவர்களின் இது போன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகும். மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் அப்படின்னும் நாட்டினுடைய நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்காரு. இந்த ஒரு கருத்திற்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.